தமிழ் பேச்சுலகில் பேச்சாளர்களுக்கு என்று ஒரு பட்டியலிட்டு அந்த பட்டியலில் ஆக சிறந்த தமிழ் உலகின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற ஒரு மணிமுகடத்தை உருவாக்கி அதை ஒருவருக்கு கொடுத்தால் அவரிடம் நீங்கள் கேட்டால் நான் விரும்பி படிக்கும் பாட புத்தகமே வைகோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சாளர். வைகோ என்றால் பேச்சு, வைகோ என்றால் தமிழ், வைகோ என்றால் ஒழுக்கம். தமிழர்களினுடைய வாழ்வை இரண்டென்பார், ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றென்பார். அது தன் உயிரை விட உயர்ந்ததென்பார். அவர்தான் வைகோ. எந்த மனிதரை சின்னஞ்சிறு வயதில் அரைபிராயர் போட்டுக்கொண்டு பொதுக்கூட்ட மேடைகளில் அவர் பேசுவதை கேட்பதற்காக கொட்டுமடையில் நனைந்து கொண்டு பார்த்தேனோ அந்த மனிதருக்காக கொட்டுமடையில் வந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். யாருடைய பேச்சை இப்போது இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு தெரியாத அப்போதெல்லாம் இந்த ஆடியோ கேசட் வரும். அந்த ஆடியோ கேசட்டை திருவிழா கூட்டங்களில் வாங்கி வந்து அப்பாவிடம் சண்டை போட்டு வீட்டில் இருப்பவரிடம் சண்டை போட்டு இன்னிசை பாடலை கொஞ்சம் நிறுத்துங்கள், என் காதுக்கு இதுதான் தேன் என்று யாருடைய பேச்சை கேட்டேனோ அவருக்கு முன்னால் பேசுவதா? இந்திய நாடாளுமன்றத்தின் சுவர்களுக்கு, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய அந்த சுவர்களுக்கு நாம் உழைத்து அது யாருடைய பேச்சையாவது முணுமுணுக்க தொடங்கினால் அது வைகோ அவர்களினுடைய வார்த்தைகளை தான் வைக்கும். நாடாளுமன்ற புலி அண்ணன் வைகோ. அவர் அழைத்து நாங்கள் வராமல் இருப்போமா? இந்த மேடையை பாருங்கள், எத்தனை பெரிய மேடை. ஒரு பக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பெருந்தகையாளர் கோபண்ணா அண்ணன் இருக்கிறார். அவர் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. தம்பிங்க தோழர்கள் வாங்கி அதை படிக்கணும். இன்னொரு பக்கம் உணர்ச்சி கவிஞர், தமிழ் தேசிய சிந்தனையினுடைய பிதாமகன் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அண்ணன் இருக்கிறார். ஒரு பக்கம் உற்ற தோழர் திருமுருகன் காந்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துக்கு நீதிபதியை விட அதிக முறை போன அண்ணன் நக்கீரன் கோபால் இருக்கிறார். பொது உடைமை தோழர் ரெனின் இருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகி பெருமக்கள் இருக்கிறார்கள். குமுதத்தின் குரலாய் அண்ணன் இருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய கண்ணியமிக்க காட்ஃபாதர் இங்கு அமர்ந்திருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் வாய்ப்பு? ஒரே மனிதர், the name is வைகோ. அவருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது மேடைக்காக புகழ்வதல்ல, நெஞ்சம் நிறைந்திருக்கிறது, நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. ஒரு உணர்ச்சி பூர்வமாக, ஒரு கடமை அல்ல, நான் அவருக்கு திருப்பி செலுத்தக்கூடிய கடன், நன்றி கடன். இது தமிழ் சமூகம் அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன்.